தெங்கீரி மீன் எடுத்திருக்கேன். இந்த தெங்கீரி மீனில் இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் செய்ய போகிறோம். நான் சிவகாமி, வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இந்த மீனில் கொஞ்சம் உப்பு மசாலா தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை பொரிச்சிக்கலாம். அதுக்கு முன்னுக்கு நான் கொஞ்சம் இங்கே சின்ன வெங்காயம் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். இடிக்கல்லில் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, காஞ்ச மிளகா வந்துட்டு எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் அப்புறம் இடிக்கல்லில் போட்டு இடிச்சிக்கலாம். அங்கிட்ட எண்ணெய் சூடாயிடுச்சு. அது மிளகா பொரிச்சது விதையாது. மீனை மொதல் பொரிச்சிக்கலாம். மீன் பொரிச்சாச்சு. பொரிச்ச இந்த காஞ்ச மிளகாயும் நான் இந்த மாதிரி இடிக்கல்ல இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் அந்த மீன் பொரிச்ச எண்ணெய் தான் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் மிளகு, பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் கலருக்கு. கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, அந்த காஞ்ச மிளகாவில் 2 மிளகா வந்துட்டு கொஞ்சம் உரப்பு மிளகா. அது இருந்தாலும் நான் கொஞ்சம் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இடித்த காஞ்ச மிளகா, மீன் சேர்த்துக்கலாம். திருப்பி விட்டுருங்க மெதுவாக. இந்த மீன் வறுவல் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி இதுவும் சோறு வண்டி தான் எங்கள் வீட்டில். கறிலாம் கூட இல்லை. அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிருக்கேன். சிவாஸ் கிச்சன் வஞ்சிர மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.